பசுமை, அதாவது இயற்கை, அப்புறம் ஸ்கூல்ஸ், இப்போ கல்வி, அப்புறம் பொருளாதாரம், அதாவது ஃபினான்ஷியல் ஓரியன்டான ஆலோசனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அடுத்து இந்த மாதிரி இதில் உங்களோட அடுத்த புது திட்டம், புது விஷயங்கள் என்ன இருக்கும் நம்மளோட ஃபவுண்டேஷன்லேருந்து? ஒரு முக்கியமான படி என்னன்னா, இது இன்னும் ரொம்ப அர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் எனக்கு இது ரொம்ப நாள் இந்த மனத்தில் இருக்குது. என்னென்னா, ஒன்று, ஒரு லீடர்ஷிப் அகாடமி பண்ணணும்னு நாம் இப்போது அந்த முயற்சியில் இருக்கிறோம். லீடர்ஷிப்புன்னா நம்ம நாட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல தலைவன் வந்தால் எல்லாரும் அவனை கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தலைவன் வந்து அவனுக்கு கும்பிடுனா அவனுக்கு ஒன்றும் நடக்காது. அவனுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி பல அடுக்கில் தலைவர் வரணும். அப்போ தான் அந்த தலைப்பு ஒரு no, I'm not talking about succession. I'm talking about reinforcing the leadership down the line. இப்போ மேலே போய் உட்காந்துக்கணுன்னா கீழே பல அடுக்கு இருக்கும். அதில் எல்லாமே நல்ல தலைவர் இருந்தால் தான் மேலே இருக்கிற தலைவனை நல்லபடியாக ஏதோ ஒரு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல தலைவர் வந்து எல்லாம் போய் காலில் விழுகிறாங்க. உதவியாக இருக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சமூகத்தில், நம்ம சமூகத்தில் நான் 11 அடுக்காக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த 11 அடுக்குலேயும் நமக்கு ஒரு இந்த தலைப்பு, இந்த லீடர்ஷிப் நமக்கு தேவை இருக்குது. அது உருவாக்குறதுக்கு தானாக வந்தவங்க யாரோ வந்திருக்கிறாங்க. ஆனால் உருவாக்குறதுக்கு நம்ம நாட்டில் ஒரு முறை உருவாக்கலை. இப்போது இவ்வளோ பேர் பஞ்சாயத்து லீடர்ஸ் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இவர் இருக்காங்க. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கிடையாது. இங்கேருந்து நான் சொல்ல, பஞ்சாயத்து லீடர்லேருந்து ஒரு சிஏஓ ஒர்க்கு, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒர்க்கு, எல்லாருக்கும் ட்ரைனிங் வேணும் தானே. இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் அகாடமி உருவாக்கணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நாம் இப்போ ரொம்ப ஐடின்னு ஆகி வேலை கிடைக்கிது ஐடி பண்ணால். ஆனால் இது விஞ்ஞானம் இல்லை, இது தொழில்நுட்பம். அடிப்படையான விஞ்ஞானத்தை பற்றி நமக்கு கவனமே இல்லாமல் இருக்குது. எவ்வளோ பேர் இப்போது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரோ யார் எடுக்கிறவங்க கேட்டிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? யாரும் இல்லை. இப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 10-20 வருஷத்தில் நம்மக்கிட்ட சயின்ஸே இருக்காது. இப்போ ஏதோ பெருமையாக சொல்லிக்கிறோம் நம்ம மங்கள கிரகத்துக்கெல்லாம் போகிறோன்னு. சயின்டிஸ்ட் இருக்கிறதுனால, வெறும் டெக்னாலஜினால இல்லை, இது சயின்டிஸ்ட், பேசிக் சயின்டிஸ்ட் இருக்கிறதுனால. இதனால் இந்த ஒரு விஞ்ஞானத்துடைய ஒரு தன்மை குழந்தை மனத்துக்குள்ளே வளரணும். அதுக்கப்புறம் பெரியவங்க, இளைஞர் கூட உள்ள எல்லாமே இது வரணுன்றதுக்காக நாம் ஒரு சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரட்டோரியம், எப்படின்னா இது உள்ளே போனால் பேசிக் சயின்ஸ், நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க தேவையில்லை, யாரே போனாலும் இன்டராக்டிவ் சயின்ஸ் இது. போனால் சும்மா எப்படி ஒரு பூ மலருதுன்னா அதுக்குள்ளே ஃபிசிக்ஸ் என்ன இருக்குது, பயாலஜி என்ன இருக்குது நாம் புரிஞ்சுக்க முடியும். இது சும்மா தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுவோன்னா யாரே இருந்தாலும் சரி அதில் அப்படியே எங்கேஜ் ஆகிடும். இது அடிப்படையாக கல்வி ஸ்கூல் குழந்தைக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வரணும்னு. ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கு கூட இது ஓப்பனாக பண்ணுவோம். இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. நாம் இதுக்காக பார்ட்னர்ஸ் தேடி இப்போ ஒரு 3 வருஷத்துலேருந்து இதுக்கு செயல் செஞ்சுருக்குறோம். இன்னும் நிலைக்கு வரல. இதுக்கு நம்ம அரசாங்கத்துடைய சப்போர்ட்டு தேவை இருக்குது. இன்னும் நம்ம அந்த நிலைக்கு வரல. ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிருக்குது இப்போது. ஆனால் முக்கியமானது என்னன்னா, இந்த ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் எல்லாருக்குள்ளே வரணும். எது பார்த்தாலும் இது எப்படி செயல்படுது, இது எப்படி இருக்குது என்ற ஒரு சிந்திக்கிற ஒரு மனநிலை வந்தால் தான் நாம் ஒரு விஞ்ஞானபூர்ணமான ஒரு சமூகமாக வளருவோம். இல்லைன்னா சும்மா வேலை தேடுதலில் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போய்க்கிறோம், அவ்வளோதான். நாம் இங்கேயே அந்த வாய்ப்பு உருவாக்கணுன்னா, நம்ம நாடு, இந்த பாரத தேசம் முன்னேற்றமாக போகணுன்னா விஞ்ஞானத்தில் ரொம்ப ஆழமான ஈடுபாடு நமக்கு தேவை இருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இந்தியாவில் எங்கேயும் வரல. ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாரோ கொஞ்சம் பேர் எப்படியோ பண்ணிக்குவாங்க. சாமானிய மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த வாய்ப்பு கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ.